நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் என கூறும் நிகிதாவுக்கு இத்தனை கோடி சொத்துக்களா? நான் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்க அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி. இதை கண்டிப்பா நான் தெரிவிச்சே உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிகாரி. உண்மையை புட்டு புட்டு வைக்கும் பாதிக்கப்பட்ட தெய்வம். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அதில் வந்துட்டு ஆலம்பட்டியில் வந்துட்டு அவங்களோட இருக்கக்கூடிய வீடுங்க சார், ஜேபி கார்டன் அப்படிங்கிறது. அதற்கும் மேற்கு பக்கத்தில் உள்ள அட்டாச்சு ஒரு இன்னொரு வீடு இருக்குது. திரளி கிராமத்தில் வந்துட்டு ஒரு கிராமத்தை ஒட்டி ஒரு 13 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்குங்க சார். அடுத்து பச்சைக்கோப்பன்பட்டியில் வந்துட்டு புதூர் அப்படின்ற பகுதியில் வந்துட்டு ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ இருந்து அதை சமீபத்தில் வந்துட்டு பச்சைக்கோப்பன்பட்டிக்காரங்களுக்கே வந்துட்டு அதை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரப்பனூர் அப்படிங்கிறது இவரோட ஜெயபெருமாளோட பூர்வீக ஊர். அந்த ஊர்லேயும் விவசாய நிலங்கள் இருக்குது. வீட்டோட ஏதோ ஒரு சிறு பகுதி அவருக்குரிய பங்கு, அவங்க அண்ணன் தம்பி 4 பேர், அதில் ஏதோ ஒரு 1/4 ஷேர் அங்கேயும் நிலமும் வீட்டு மனைகளும் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன சொத்துக்கள். இது போக வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்துட்டு இவங்களுக்கு ஏற்கனவே வேலை பார்த்தது எல்லாமே அந்த ஏரியான்றதுனால அங்கேயும் வந்துட்டு இவங்களுக்கு வீடு எல்லாமே இருக்குன்றது கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு வைபவ் சரண் கவி அப்படிங்கிற பேரில் வந்துட்டு வைபவ் சரண் கவின்ற பேர்லேயே வந்துட்டு சொத்து இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் விருவீடுக்கும் அணைப்பட்டிக்கும் நடுவில் வந்துட்டு நடுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்துட்டு 300 ஏக்கருக்கு மேலே வந்துட்டு இவங்களோட பேரில் வந்துட்டு சொத்து இருந்தது. அஜித்குமார் என்கிற அப்பாவி ஏழை காவலாளி அதிகார பலத்தாலும் காவல்துறையின் அடியாட்களாலும் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கிற்கு மூல காரணம் நிகிதா கொடுத்த ஒற்றை புகார். இந்த நிலையில் நிகிதா பேசிய ஆடியோவில் தான் ஒரு ஏழை நடுத்தர பெண் என்பது போல குறிப்பிட்டார். நான் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்க அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி. இதை கண்டிப்பா நான் தெரிவிச்சே உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிகாரி. ஆனால் மதுரை திருமங்கலம் அடுத்த ராஜபாளையம் நெடுஞ்சாலையில் சேடப்பட்டி பிரிவு ரோட்டில் முதல் 2 பங்களாக்கள் நிகிதா தரப்புக்கு சொந்தமானது என தெரிய வருகிறது. அதில் முதல் பங்களாவில் நிகிதாவின் தந்தை ஜெயபெருமாள் உள்ளிட்டோர் வசித்து வந்த நிலையில் மோசடி வழக்கில் நிகிதாவுக்கு முன்ஜாமீன் கிடைத்து ஜெயபெருமாள் சிறைக்கு சென்று வெளியே வந்த பிறகு வயது முதுமை காரணமாக உயிரிழந்தார். அவருக்கு இந்த இல்லத்தின் வாயிலில் கோவிலே கட்டி இருக்கிறார் நிகிதா. இவர்களின் பக்கத்து வீட்டில் இருந்தவர்தான் பிருந்தா. அந்த பிருந்தா மூலமாகத்தான் நிகிதா பலருக்கு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்து வந்துள்ளார். பல்வேறு காவல் நிலையங்களில் பாதிக்கப்பட்டவர்களால் புகார் கொடுக்கப்பட்டு அந்த வழக்கு கடந்த 15 வருடமாக நடந்து வருகிறது. நிகிதா மற்றும் அவரது சகோதரர் உள்ளிட்டோருக்கு திருமங்கலம் தொடங்கி கோவை வரை பல்வேறு சொத்துக்கள் இருந்ததாகவும் அது சம்பந்தமாக நில மோசடி புகார்கள் எழுந்திருப்பதாகவும் பதிவு செய்கிறார். அவரால் பாதிக்கப்பட்டதாக கூறும் முன்னாள் கல்லூரி விரிவுரையாளரும் பிரின்சிபாலுமான தெய்வம். ஆலம்பட்டியில் வந்துட்டு அவங்களோட இருக்கக்கூடிய வீடுங்க சார், ஜேபி கார்டன் அப்படிங்கிறது. அதற்கும் மேற்கு பக்கத்தில் உள்ள அட்டாச்சு ஒரு இன்னொரு வீடு இருக்குது. அது வந்துட்டு இவங்க வந்துட்டு போலியாக நாங்கள் வந்துட்டு ஒரு வெங்கடேசன் பிருந்தா அப்படின்றவங்ககிட்ட வந்து நாங்கள் கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு இவங்க வந்துட்டு ஒரு சில நேரங்களில் அது சொல்கிறாங்க. அது போலி. அந்த யாருக்கிட்ட கொடுத்து ஏமாந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த வீட்டை வந்துட்டு இவங்க முன்னாடியே விலைக்கு வாங்கிட்டாங்க. அந்த வீட்டை வந்துட்டு தற்பொழுது வந்துட்டு அன்னை பாத்திமா கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மேனேஜருக்கோ அல்லது கல்லூரிக்கோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கனாக்க 70 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு விற்பனை செய்வதற்காக ஒப்பந்தம் பேசியிருக்காங்க. அதில் 25 லட்ச ரூபா வந்துட்டு ஒப்பந்தம் முன்பணம் கொடுத்துட்டதாகவும், எஞ்சிய பணம் வந்துட்டு அந்த கல்லூரியில் நிர்வாகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர் கொடுக்கலையோ அல்லது அந்த இதுக்குரிய காலதாமதம் ஆயிருக்கும் போல. இந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கனாக்கா அதை பேங்க்ல வந்துட்டு 50 லட்ச ரூபாய்க்கு அடமான லோன் வச்சுட்டாங்க போல.
இந்த இதை வந்துட்டு எங்களுக்கு அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அடமானம் தவறுதலாக வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்களும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜேபி கார்டன் ஆலம்பேட்டில் இருக்கக்கூடிய வீடுக்கும் கிழக்கு பகுதியில் ஒரு வீட்டு மனை இருந்தது. அது இவங்க ஏற்கனவே வந்துட்டு போலியாக இவங்க பேரில் பத்திரம் போட்டு அது வந்துட்டு கேன்சல் ஆகி அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. அந்த மாதிரியான போர்ஜரி வேலையும் வந்துட்டு இவங்க பார்த்துருக்காங்க சார். பல குற்ற பின்னணிகளை கொண்ட ஒருவர் கொடுக்கும் புகாருக்கு எஃப்ஐஆர் கூட போடாமல் ஆட்களை அனுப்பி நடவடிக்கை எடுக்கும் இந்த ஏவல் துறை எப்போது நம் தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காகவும் மக்களின் நண்பனாகவும் மட்டும் செயல்படும் காவல்துறையாக முற்றிலும் மாறப்போகிறது? காத்திருந்து பார்ப்போம்.